உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்படி ஒரு கொலாஜ் ஓவியம் வந்து இன்னைக்கு பண்ணி இவ்வளோ பரபரப்பாக இருக்கு இல்லையா? இதோட ஐடியாவே நான் வந்து ஃபஸ்ட்டு யாற்றுது யாரை வச்சு பண்ணணும் அப்படின்னா அது கோபாலண்ணனை வச்சு தான். அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இவரோட எழுத்து வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து இவர் வந்து ஒரு தன்னை வந்து எவ்வளோலாம் மேம்படுத்தி எவ்வளோ சவால்களை சந்திச்சு வராது எதிர்த்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு எப்பவுமே பிரமிப்பாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இவரோட இந்த பெயிண்டிங் தான். அது ஒரு பெரிய வருத்தம் சோகமும் எனக்குள்ள ஒன்று இருக்குது. ஏன்னா இதை வந்து அவர் பார்க்கல. 12-13 வயசில் அவங்க வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் மட்டும் ஒரு பென்சிலும் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அவர் அந்த கீழே நிற்கும்போது அவர் அப்படியே ஒரு கார்ட்டூனாக போட்டப்போ என்னை கூப்பிட்டு கூட பக்கத்தில் நிப்பாட்டாங்க. வாங்கி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டார். நான் அந்த மாதிரி மெட்ராஸ் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பத்திரிகைலாம் படம் வரையணும் சென்னைக்கு வந்து அப்படின்னா அது அப்பயே சொன்னேன். அப்படி பார்த்துட்டு சொன்னார். பார்த்தாங்க மெட்ராஸ் ஒன்றும் நோக்கி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் மூக்கான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. என்னோட எல்லா பெயிண்டிங்குக்குமே ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான கனெக்ட் ஒன்று இருந்திருக்கு. அதனால முறையாக அது போய் சேருது, அது பேசப்படுது. அவ்வளோதான். இது எந்த வித வியாபார நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. என்னங்க நான் பண்ணுறது, இந்த ஓவியத்தை வச்சுட்டு நானே என் முகத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்ன ஒருத்தங்க இந்த ஓவியத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன்ற அளவுக்கு அந்த ஓவியம். சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஓவியரா அவங்களுடைய பயணமும் ஒரு ஆகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால ஒரு பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த கொலாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒருத்தருடைய போட்டோஸை எடுத்துட்டு அவருடைய முழு படத்தையுமே அந்த போட்டோவை சின்ன சின்னதா ஆக்கி கிட்டத்தட்ட 100-1000ன்னு அந்த போட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவீங்க. திரு கலைஞர் அவர்களா இருக்கலாம், திரு நக்கீரன் கோபால் அவர்களா இருக்கலாம், கனிமொழி அவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா புகைப்படங்களுமே இருக்கு. சில புகைப்படங்கள் நாங்களும் எடுத்துட்டு வந்திருக்கோம், உங்களோட மினியேச்சரே தான். ஸோ அந்த புகைப்படங்கள் ஆரம்பிச்ச தருணம், அதுக்கான காரணம், அந்த நபர்கள் பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம அதை பத்தி போவோமா? என்கிட்ட முதல்ல திரு நக்கீரன் கோபாலை அவர்கள் இருக்காரு. எங்களுக்கு பிடித்த விஷயங்கள் 1000 இருக்கு. உங்களுக்கு எதனால அவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்படி ஒரு கொலாஜ் ஓவியம் வந்து இன்னைக்கு பண்ணி இவ்வளோ பரபரப்பாக இருக்கு இல்லையா? இதோட ஐடியாவே நான் வந்து ஃபஸ்ட்டு யாற்றுது யாரை வச்சு பண்ணணும் அப்படின்னா அது கோபாலண்ணனை வச்சு தான். அவர் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா எனக்கு அவருடைய தொடக்க காலத்தில் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட். ஆமாம், ஓகேவா? தராசு பத்திரிகை வந்து அவர் லேஅவுட் ஆர்டிஸ்ட்டு. இவரோட எழுத்து வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த நக்கீரனோட அட்டப்படத்தில் இவரோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். அப்புறம் அவரோட லேஅவுட் கலக்கிடுவார். அந்த எழுத்தில் ஆ எப்போவுமே நான் கவனிப்பேன். நிறைய எங்காவது ஆ வரும்போது அந்த ஆள் வந்து ஒரு இடம் மட்டும் வழக்கமாக நம்ம ஒரு ஆ போடுவோம். அங்கே வந்து அந்த ஆ வந்து ஒரு இடம் கேப் விட்டுருவார். அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது ஒன்றாச்சா. அப்புறம் நான் வந்து கமல் சார்ட்டு வந்து மையம் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கமல்கிட்ட வந்து நான் மையம் பத்திரிகையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ராசி அழகப்பன் அவங்க தான் ஆசிரியர். அப்புறம் நான் நக்கீர கோபாலண்ணெல்லாம் பழக்கம் கிடையாது. அப்போ தான் அவங்க வந்து பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அவங்க எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ நான் வந்து நக்கீரன் இது மையத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் மையத்துக்கு வந்து ஒரு படம் ஒன்று வரைஞ்சி நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பிரிண்டிங்க்கு போயிருக்கு. பிரிண்டிங் போனால் அங்கே வந்து கோபாலண்ணன் வந்து ராயப்பேட்டையில் அவரோட நக்கீரன் புக்கு பிரிண்டிங். அப்போல்லாம் எல்லா பத்திரிகையும் ஒரு இடத்துல பிரிண்டிங் பண்ணுவாங்க. அங்கே பார்த்துட்டு இது யார் வரைஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க கோபாலண்ணன். அங்கே மாரியப்பன் ராஜான்ட்டு பாக்கியால் ஒர்க் பண்ணாங்க, பாக்கியராஜார்ட்ட. அவர் இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல க்ளோஸ். அவர் சொல்லிக்காரு இந்த மாதிரி ஈசு. அப்போ வந்து ஈஸ்வர் மூர்த்தின்ற பேரில் தான் நான் படம் வரைவேன். ஈசுன்னு ஒரு தம்பி வரைஞ்சது அப்படின்ட்டு. அவர் அவசியம் என்னோட கல்யாணத்தை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு பாம்க்ரோவில் ஒரு ரிசப்ஷன் நடக்குது. அங்கே வந்து என்னை மாரியப்பன் ராஜா கூப்பிட்டு போய் அவர்கிட்ட வந்து எனக்கு அந்த திருமணக்கோலத்தில் வந்து ரிசப்ஷனில் நிற்கிறாரு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அன்றைக்கி இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா அவரோட கல்யாணத்தில் எனக்கு முடியும்னா அங்கே நிறைய ஓவியர்கள் கரோ, அரசு, ஜெயராஜ், மாருதி இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு அவர் தான் காரணம். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து இவர் வந்து ஒரு தன்னை வந்து எவ்வளோலாம் மேம்படுத்தி எவ்வளோ சவால்களை சந்திச்சு வராது எதிர்த்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு எப்பவுமே பிரமிப்பாக இருக்கும். அதனால் எனக்கு பர்சனலாகவே அவரோட ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் நம்ம அஸ்தபோ டைரக்டர் ராஜ்குமார் மூலம் என்னை பற்றி தெரிஞ்சு நான் மறுபடியும் கனெக்ட் ஆகி அண்ணன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு முறை அவர் வீட்டுக்கு அழைச்சிருந்தார். வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவருக்கு வச்சிருந்த அந்த மரியாதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒரு கொலாஜ் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்தது. இந்த கொலாஜ்ன்றது இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒன்றா இருக்கணும். பெயிண்டிங்காகவும் தெரியணும், தூரத்தில் வந்து பார்த்தா அது பெயிண்டிங்காக தெரியணும், பக்கத்தில் வந்து பார்த்தா அது கொலாஜாக தெரியணும் அப்படின்னு
ஓகே இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் இவருக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து அப்படி தொடங்கினேன். எத்தனை போட்டோஸ் தேவைப்பட்டுச்சு இந்த ஒரு கொலாஜஸ்? இதுல வந்து ஒரு 7500 போட்டோஸ் இருக்கும். 7500 போட்டோஸ் உள்ள ஒட்டி 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 அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அது ஒரு 3 டிஃபரெண்டான கலர்ஸ் மேஜரா இது பண்ணிட்டு அத வந்து ஒரு போட்டோவா மாத்தி இருக்கு. என்ன சொன்னாரு முதல்ல பார்த்துட்டு? அண்ணன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவர் எதிர்பார்க்கவே இல்லது. இடையில அவரை வந்து ஏதோ ஒரு பெரிய ஆங்கில சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கு. அவர் வந்து எடுத்தப்ப அவங்க கேட்டிருக்காங்க இது யார் பண்ணது அப்படின்னு. பிபிசி அந்த மாதிரி பிபிசியில் இல்லையா. அப்போ என்னை பற்றி சொல்லி தம்பி உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்கன்னு. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இது 5 வருஷம் இருக்குது நான் அது பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த நம்பர் கொடுத்து அவங்க அப்புறம் என்கிட்ட பேசினாங்க. அப்போ மறுபடியும் அவங்களோட நான் தொடர்பு இல்லாமல் போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு. நடிகர் முரளி ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப இதை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப பாராட்டி இது யார் பண்ணதுனோடனே அவர் வந்து சந்தோஷம் தம்பினோடனே ஐயோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு முரளி சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அண்ணா ஆஃபீஸில் இன்னும் இதை மாட்டி வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, அது எனக்கு அவ்வளோ பெருமையான விஷயம். அதனால வந்து அண்ணனுக்கு எப்பவுமே வந்து நான் கொஞ்சம் கூடுதல் அக்கறை இருக்கும். ஆமாம், ஒரு மறக்க முடியாத இல்ல மாறாத சில விஷயங்கள் எப்பவுமே ஒரு நபர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இத்தனை வருட பயணம் அப்படிங்கும்போது இந்த மனிதர்கிட்ட இது ஏன் மாற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்கள்கிட்ட மாறாத இல்ல மறக்க முடியாத சில விஷயங்கள் அப்படின்னு என்னவா இருக்கும்? இல்லை, எனக்கு அண்ணனோட துணிச்சல் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஓகேவா, அவர் கடைசி வரைக்கும் அந்த துணிச்சலோட தான் இருப்பார். அது யாராலும் மாற்றி அமைக்கவே முடியாது. ஏன்னா அவர் எடுத்த ஒவ்வொரு விஷயங்களும், தொட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறி அதுக்கான நியாயம் கிடைக்க போராடிட்டே இருப்பார். அதில் வந்து வியாபார நோக்கம் அதெல்லாம் அப்புறம். ஒரு சக மனிதனா, ஒரு மிக்க மனிதனா, ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதனா அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் கடுமையாக கோவப்படுவார். தப்பு நடந்தால் கண்டிப்பாக அது பயங்கரமாக கோவப்படுவார். அதை வந்து சமீபத்தில் நடந்த நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ யூடியூப் சேனல்லே அதை பற்றி நிறைய பேசுகிறாரு. அந்த ஆதங்கம் தான் வந்து அவர் வந்து பத்திரிகை தொடங்குறதுக்கே காரணம். ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல், யாரோட கைடும் இல்லாமல், பத்திரிகை துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து ஒரு பெரும் அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களோட போட்டி போட்டு யாருமே பிடிக்க முடியாத, யாருமே பார்க்க முடியாத ஒரு வீரப்பன் ஒருத்தனை போய் உள்ளே சந்திச்சு இவ்வளோ வந்து ஒரு தனி மனிதனாக பண்ணிக்கிட்டு எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் சாதாரண இப்படி கடந்து போகும்போது எங்கோ ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு இருப்பார். ஒரு சாதாரண கடையாக தான் இருக்கும். அந்த மாதிரி மக்களோட இன்னும் கலந்து இருந்துட்டு இருக்காரு. அது வந்து எனக்கு பயங்கர வியப்பான ஒரு விஷயம். எளிய மனிதர்கள் தான் அவரோட சந்தோஷம். அவங்களோட சந்தோஷம் தான் இவர் தன்னோட சந்தோஷமாக போகிறோம். அதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனிதர். அதனால் வந்து லைஃப் லாங் நான் வந்து அவரோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவரோட எல்லா வெற்றிகளையும் நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமா, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு படங்கள் நிறைய கதைகள் இருக்கு. எங்ககிட்ட அடுத்த படம் இருக்கு. மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து இவரோட இந்த பெயிண்டிங் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலும் கூட. அது பெரிய வருத்தம், சோகமும் எனக்குள்ள ஒன்று இருக்கு. ஏன்னா இதை வந்து அவர் பார்க்கல. அந்த காலத்தை கடந்து தான் நான் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ஒரு சின்ன வயசில் வந்து நான் வந்து ஒரு 12-13 வயசில் அவங்க வந்து அங்கே எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. பவானிக்கு பக்கத்தில் குமராபாளையம்னு ஒரு ஊருக்கு. அந்த பெரியார் மாவட்டம், சேலம் மாவட்டம், அதாவது அங்கெல்லாம் வந்து ஏதாவது பொதுக்கூட்டம், கட்சி நிகழ்வு அப்படின்னா அவங்க வந்து அங்கே குமராபாளையத்தில் தான் வந்து தங்குவாங்க. ஜேகே முனியப்ப செட்டியார் இருக்காங்க. அவங்களோட பங்களா தான் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஒரு முறை வந்தப்போ நிறைய தொண்டர்கள் அவரை பார்க்க வந்திருக்கும்போது நானும் அவர் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தேன். அப்போ அவர் அந்த மாதிரி சோபாவில் இருக்கும்போது எல்லாரையும் க்யூவில் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவர் பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நான் மட்டும் ஒரு பென்சிலும் பேப்பர் எடுத்து போயிருந்தேன். அவர் அந்த க்யூவில் நிற்கும்போது அவர் அப்படியே ஒரு கார்ட்டூனாக போட்டப்போ ஒத்த கண்ணால் பார்த்துட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு ஓர கண்ணால் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட முறை ரொம்ப முன்னாடியே அவர் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என் கூட பக்கத்தில் நிப்பாட்டாங்க. வாங்கி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டார். நான் அந்த மாதிரி மெட்ராஸ் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பத்திரிகைலாம் படம் வரையணும் சென்னைக்கு வந்து அப்படின்னா அது அப்பயே சொன்னேன். அப்படி பார்த்துட்டு சொன்னார். பார்த்து மெட்ராஸ் இன்னும் நோக்கி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் மூக்கான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே தான் நான் வந்து எனக்கு இங்கிருந்து அழைப்பு வந்து பத்திரிகைலேருந்து என்ன அவங்களே அழைச்சாங்க. பாக்கியால் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாக்கியால் ஜாயின் பண்ணி வரைய ஆரம்பித்தேன். சரி, அவர் ஒரு சரியான தருணத்தில் சந்திக்கணும், ஒரு நல்ல பெயிண்டிங்கோட போய் சந்திக்கணும்னு நினச்சேன். அது கடைசி வரைக்கும் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் டைரக்ஷன் பக்கம்ன்றதுனால பெயிண்டிங்கை நான் குறைச்சிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான இதாகிடுச்சு. ஆனால் எனக்காவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணம் அது அப்போது. ஆனால் அது அப்படியே நடக்கலை. இப்போ வந்து எனக்கு அதுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடச்சிது. நம்ம ஆர்கெஸ்ட்ரல் மினிஸ்டர் லிங்குசாமி, டைரக்டர் லிங்குசாமி, அவங்க தான் வந்து இதை முன்னெடுத்துட்டு போனது. நான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது அவருக்கு வந்து ரொம்ப தெரியும், லிங்குசாமி. ஏன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப என்னோட அட்வைசர், என்னோட சகோதரன், என்னோட நண்பன் எல்லான்னு பார்த்தா அவர் தான். அவர் இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்குது சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாள் தான் அது கேப் டைமே இருந்தது.
அப்போ வந்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோட படத்துக்காக டயலாக் எழுதுறதுக்கு நான் வெளியூர் கிளம்புறதா இருந்தேன். இருந்தாலும் வந்து இது கலைஞர் அப்படின்னோன்னல்ல, இது நம்ம எப்போ நினச்ச ஒரு விஷயம், அது இப்போ சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தான் உட்காந்து நைட் அண்ட் டே வந்து உட்காந்து ஒரு 1,00,000 ஃபோட்டோவில் அண்ணாவும் பெரியாரும் அவர் யாரை உயிராக நினைச்சாங்களோ அவங்கள வச்சு ஒரு உயிர் கொடுப்போம் அந்த ஓவியத்துக்கு. இதுக்குள்ள இருக்கிறது அண்ணா பெரியார் அவங்க எல்லாம் சேர்ந்து கலைஞர் இங்க வெளியே இருக்கிற மாதிரி கலைஞர் இருக்காங்க. ஒரு 1,00,000 ஃபோட்டோல உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. உள்ள இருக்கிறது எல்லாமே அண்ணா பெரியார். ஆமா, பெரியார். ஆனா வெளியே தெரிகிறது கலைஞர் அவர்களுடைய முகம் அப்படிங்கும்போது அப்பா அது ஒரு பெரிய மெனக்கடலா இருந்திருக்கும். இதுதான் இப்ப ரொம்ப நல்ல வைரல். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இதாச்சு. இப்ப அது வந்து ஐயா தளபதி அவங்க மு.க. ஸ்டாலின் வந்து கொடுக்கறதுக்கான முதலமைச்சர் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குற நேரம் கேட்டிருக்கு. விரைவில் வந்து அவங்கள்ட்ட கொடுக்க போறத நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய நுண்ணிய வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து ஒர்க் பண்ற இது வந்து நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு 100% ஒர்க் பண்ணா அடுத்த நாள் வந்து அதுல ஒரு 1/4% தான், ஒரு 25% தான் தெரியும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தொடங்குற வேலை அது மேலேயே ஒட்ட ஆரம்பிப்பேன். ஒட்டி 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 தான் அந்த ஷேடை கிரியேட் பண்ணும். ஸோ அது ஒரு 1 lakh ஃபோட்டோஸ்ல வந்து பர்ஃபெக்டா 1 lakh ஃபோட்டோ வந்து அது பண்ணுது. ஆளுமைகள்ல இன்னைக்கு சமத்துவத்தை பத்தி பேசுறோம், நிறைய கொள்கைகளை பத்தி பேசுறோம். அதுக்கு எல்லாமே அடிப்படையானவர் திரு கலைஞர் அவர்கள். அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நிச்சயமா அவரை பார்க்கும்போது மதிப்புக்குரிய மனிதரா நான் மனசுல கொள்றேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் திரு கலைஞர் அவர்களை பத்தி பேசும்போது? இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு கலைஞனா, நான் ஒரு படைப்பாளி அப்படின்னு நான் நினைச்சுக்கிற பொழுதெல்லாம் எனக்கு இவர் மேலே ஒரு பயங்கர அதுதான் எனக்கு இவர் அரசியல் விட ஒரு 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 படைப்பாளியா, ஒரு கிரியேட்டரா அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் நிறைய படங்கள் வசனங்கள்லாம் தெரியும். ஆனால் அரசியலுக்குள் வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து தன்னோட கலைத்திறன் இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்ணிட்டே இருந்தார். அந்த சினிமாக்கான ஒரு பயணத்தையும் அப்பப்போ அவர் பண்ணாரு. அதை அரசியலையும் மக்களுக்கு பயன்பாடாக பண்ணாரு. எப்படி பண்ணாருன்னா, ஒரு வள்ளூர் ஓட்டம் ஒன்று கட்டினார், ஒரு திருவள்ளுவர் அவ்வளோ பெரிய செலவு வச்சாரு. இந்த மாதிரி மண்டபங்கள் அழகழகான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய தமிழகம் முழுக்க அவர் பண்ணி வச்சிருக்காரு. வேற எந்த கட்சியுமே அதை அவங்களுக்கு பண்ணல. தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோட கலந்து அதை பண்ணாங்க. மக்களுக்கு அந்த இடங்களும் இல்லை, போய் பார்க்கணும், வள்ளூர் கோட்டம் போகணும் அப்படின்னு ஒரு மெட்ராஸ்க்கு வரும்போது எல்லாம் அங்கே போவாங்க. இந்த மாதிரி திருவள்ளுவர் சிலை பார்க்கணும்னு எல்லாம் போனாங்க. இது எல்லாம் ஒரு கிரியேட்டராக இருந்தனால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படி வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டா கூட மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு திருவள்ளுவருக்கு தான் ஒரு சிலை அமைச்சார், ஒரு கோட்டம் கட்டினார். அந்த மாதிரி காலத்தின் அழிக்க முடியாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுக்கு ஒரு அடையாளம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அது எப்பவுமே அவர் பண்ணிட்டு இருந்தார். அதை பண்ணுறதுக்கு அங்கே இது வரைக்கும் யாருமே இல்லை. இதுக்கு அப்புறம் கூட இருக்காங்களான்னு தெரியல. அதில் அவர் எப்பவுமே அவர் நிலையாக நிலைச்சு நிற்பார். அடுத்த புகைப்படம் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய மாடர்ன் இசைகளுக்கான ஜாம்பவான், அடித்தளமிட்டவர். பல விஷயங்களை அவரோட முயற்சிகளால மாத்தி சாத்தியப்படுத்திருக்காரு. ஒரு தமிழனை உலக அரங்குல தலை நிமிர்ந்து நிற்க வைத்த ஒரு மனிதர் திரு மதிப்பிற்குரிய A.R. ரஹ்மான் அவர்கள். இந்த பெயிண்டிங்கான காரணம் என்ன சார்? எனக்கு வந்து இது வந்து ஒரு 50,000 ஃபோட்டோஸில் வந்து பண்ண இந்த பெயிண்டிங். நான் மற்ற பெயிண்டிங் பண்ணது எல்லாமே ஏதோ ஒரு நிகழ்வுக்காக எதுக்காகவோ யாரோ ஒருத்தர் பண்ண சொல்லி நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி பார்த்தா நானா முழு இன்வால்மெண்ட்டாக பண்ணது வந்து ஒன்று நக்கீரன் கோபாலன். அது முதல்ல நானா யோசிச்சு பண்ண ஐடியா. அந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கோசரம் அப்படி ஒரு மனிதருக்கு பண்ணணும்னு பண்ணி கொடுத்தேன், ஒரு அன்பின் ரீதியா. அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எந்தவித இதுவுமே யாரும் நிற்பந்தம் கிடையாது. இது நானே விருப்பப்பட்டு பண்ணது. ஏன்னா உலக அளவில் ஒரு நம்ம தமிழ்நாட்டை வந்து கொண்டு போய் நிப்பாட்டி அங்கே ஒரு தமிழ் மொழியை பேசின அந்த மேடையில் ஒரு தமிழன் அவர். ஸோ எனக்கு அது எப்பவுமே பிடிச்ச விஷயம். இன்னொரு ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சின்சியராக வேறு எந்த விஷயங்களையும் ஈடுபடாமல் அது ரொம்ப நியாயமாக ஒர்க் பண்ணுற ஒரு அற்புதமான மனிதர். எந்த விதமான வேறு மாதிரி விஷயங்களை மாட்டி தன்னோட இமேஜையோ தன் குடும்பத்துக்கு அதனால் ஒரு களங்கத்தையோ ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு தூய்மையாக அவரோட வேலையில் இருக்கிற ஒரு அற்புதமான இசைக்கலைஞன். அதையெல்லாம் மீறி அம்மா அப்படின்றதுக்கு இல்லையா, அந்த சென்டிமெண்ட்டில் வந்து அவர் ரொம்ப அஃபெக்ட் உள்ளவர். எனக்கு அது இருக்குது. ஆக்சுவலாக அம்மா அப்படின்றது எனக்கு எப்பவுமே நான் வந்து அவர் வீட்டுக்கு எதுக்காக தான் நான் குடியிருந்தேன், சுப்பராய நகரில். ஓகே, அப்போ சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்த புதுசு சரிங்க. அப்போ வந்து இவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார் வீட்டில். அவங்க அம்மா வந்து நின்று அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் நானும் டைரக்டர் சேரலாம் அவங்க வீட்டை கடந்த போவோம். அப்போ என்னை பார்த்து சிரிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துருவேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட ரிலேட்ஸ் அந்த முகம் இருக்கும். அதான் அது அவங்க டெய்லி நான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னா அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ இருந்தே இல்லை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பாசம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது அம்மா மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதான் தாயே அவளை கொண்டாடினார், தாய்மொழியும் அவளை கொண்டாடினார். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, ஒரு உலக அரங்கில் போய் அது தமிழில் பேசுனதும் சரி, எங்கள் அம்மாவை கொண்டாடு, இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சரி, இதை வந்து நம்ம அவருக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதை நானாக பண்ணதான் அந்த ஃபோட்டோ முழுக்க அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ தான்.
இப்போ சமீபத்தில் தான் கொடுத்தேன். அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அவங்களுடைய அம்மாவோட அறையில் கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. நீங்க மனசு அளவுல அதை பண்ண ஒரு விஷயம் சரியான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கு. அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான வந்து என்னோட எல்லா பெயிண்டிங்களுக்குமே ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான கனெக்ட் ஒன்று இருந்திருக்கு. அதனால முறையாக அது போய் சேருது, அது பேசப்படுது, அவ்வளோதான். இதில் எந்த வித வியாபார நோக்கம்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா. ஆனா ஃபுல்லாவே நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய தாய், அவங்களுடைய முகம் இருக்கு. வெளியே பார்க்கும்போது ரகுமான் அப்படிங்கும்போது அத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் இந்த புகைப்படம் போய் சரியான ஒரு இடத்துல சேர்ந்திருக்கு அப்படிங்கும்போது, அடுத்து தொடர்ந்து இவங்களுடைய பயணமுமே அரசியல் ரீதியாகவும் சரி, ஆளுமை ரீதியாகவும் சரி, தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வுக்காகவும் சரி, கொள்கைகளுக்காகவும் சரி போராடிக்கிட்டே இருக்காங்க கனிமொழி அவர்கள். ஆமா, அவங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இந்த பெயிண்டிங் அப்புறம் என் கூட ரொம்ப பேரன்பா வந்து இது பண்ணாங்க, வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. இதுவுமே ஒரு நிகழ்வு தான். எனக்கு ஒன்றும் அவங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற தாட் இல்லை. ஐயாவுக்கு இருந்தது, கலைஞர் ஐயா அவங்களுக்கு வந்து பண்ணது. ஏன்னா இவங்க வந்து நான் சந்திக்கிறக்கான சூழ்நிலை எதுவுமே அமையாமல் இருந்தது. எனக்கும் இந்த இது இல்லை. நான் லிங்குசாமி அவங்களோட அடுத்த படத்தில் வந்து நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து தொடங்கலான்னு சொல்லி லிங்குசாமி வந்து ஒரு ஹைக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஹைக்கு கவிதை போட்டி அறிவிச்சு அதை சில பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது விருது கொடுக்கணும், ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இயர் தொடங்கினாங்க. இப்போ வந்து 3வது வருஷம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இயர் தொடங்கும்போது யாரை வந்து இதை வந்து கெஸ்ட்டாக கூப்பிடலாம் இதுக்கு தலைமைக்கு அப்படின்போது கனிமொழின்னு முடிவு பண்ணாங்க. அவர் லிங்குசாமி சார் வந்து நான் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா சந்தோஷம். அதே மாதிரி அவங்க கேட்டாங்க. இதுவும் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 12 நாளே ஒட்டுனது. இதில் என்ன ஒரு பெரிய இந்த பெயிண்டிங்கில் என்ன நடந்ததுன்னா, இது மேடைக்கு கொண்டு போயாச்சு. கையோ அவசரமாக பண்ணி அவசரமாக ஃப்ரேம் பண்ணி அந்த ஈவினிங் வந்து ரஷ்யன் கல்ச்சுரலில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அவங்க கனிமொழி வந்துட்டாங்க மேடைக்கு. வந்தோடனே இப்போ ஒரு சின்ன பிரேக் பண்ணிட்டு இப்போ கனிமொழி அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓவியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ணுறது, எங்கே போனாலும் ஓவியம் என்னையே கொடுத்து நான் என்னையே எவ்வளோ முறை தான் என் மூஞ்சி நான் பார்த்துட்டே இருக்க முடியும், அதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது லிங்குசாமி சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் இது பாருங்கள், இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்கை பிரித்து அவங்க மேடையில் காட்டும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல. கொஞ்சம் அதுக்கப்புறம் கவனித்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கணும்னே லிங்குசாமி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 65,000 புகைப்படங்களால் ஒட்டப்பட்டது. அதுவும் அவருடைய தந்தை, ஆமாம் தந்தை மதிப்பிற்குரிய கலைஞர்களுடைய ஃபோட்டோஸ் ஒட்டப்பட்டது. அப்போ வந்து அவங்க பயங்கர இதாகி உடனே என்னை மேடைக்கு வர சொல்லி, எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம், இந்த மேடையில் போய் நிற்கிறது இது எல்லாமே. அப்படிங்கும்போது நான் தூரத்தில் இருந்தேன், என்னை வர வச்சார் லிங்கு வாங்கன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க ரொம்ப மனப்பூர்வமாக இப்படிலாம் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி சொன்னாங்க. அடுத்து கனிமொழி அவர்கள் பேசுவாங்கன்னு வந்து மைக்கு பிடிச்சி முதல் பேசிய வசனம் என்னன்னா, இந்த ஓவியத்தை பற்றி தான். எனக்கு பிடிக்காத விஷயம் யாராவது என்னையே என்கிட்ட வரைஞ்சி கொடுக்குறதான், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படி நினச்சிட்டு தான் இந்த மேடையில் அந்த ஓவியத்தை நான் பார்த்தேன். ஆனால் 65,000 கலைஞருடைய புகைப்படங்களால் உருவாக்கப்பட்டோன்னே இந்த மேடையே கவிதை ஆயிடுச்சு. வாழ்க்கையில் எந்த நிமிஷம் வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறது இந்த மேடை எனக்கு உணர்த்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் அவங்கள அவ்வளோ கொண்டாடி அது உடனே அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எல்லா வேலையும் பார்த்தாங்க. இது வந்து இப்போ அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை நான் அவங்களை சந்தித்தேன். அப்போ கேட்டாங்க, அடுத்து யார் சந்தோஷ் பண்ண போகிறீங்க? நாங்கள் இந்த மாதிரி நான் ராகுல் காந்தியை பண்ண போகிறேன்னொன்னே அவங்க பயங்கர சர்ப்ரைஸ். ஏன் ராகுல் காந்தி? நாங்கள் அதுக்கான ரீசன் சொன்னேன். அவங்க அப்பா வந்து எனக்கு 13 வயசில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நான் கோழி முட்டையில் படம் வரைஞ்சி அனுப்பிச்சேன். இந்த கதை அதை விட அதிக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கோழி முட்டையில் 2 கோழி முட்டையில் வரைஞ்சி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் கூட உங்களுக்கு தரேன். ஓகே. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பாராட்டி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. உடையாமே போயிருச்சு. உடையாமே. அதனால ஒரு சாக் பீஸ் பெட்டி, ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சாக் பீஸ் பெட்டி ஆட்டை போட்டு வந்து அதுக்குள்ள ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு முட்டை 2 வச்சு அப்போ காடா துணியில் வச்சு அரை கிளாஸில் வச்சு பாரத பிரதமர் நியூ டெல்லி அப்படின்னு மட்டும் போட்டு அனுப்பிச்சது. அனுப்பிச்சு 1 வீக்ல எனக்கு லெட்டர் வந்துருச்சு அவர்கிட்ட இருந்து. ஆமா, அவர் சைன் பண்ணி மதிப்பிற்குரிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள்கிட்ட இருந்து அவங்ககிட்ட வந்துருச்சு. போஸ்ட்மேனே அந்த அவர் பதட்டத்தில் அந்த கவரில் உடச்சு கொண்டாந்து என்கிட்ட ஏன்னா அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் அது இருக்கு. அதனால எனக்கு என்னன்னா, அவருக்கு இந்த மாதிரி கலைஞரையாக்கு எப்படி ஆசைப்பட்டணும், அவருக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ ராகுல் காந்தி அவங்களுக்கு பண்ணணும், பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அவங்க 2 பேருக்கு பண்ணணும் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர், நீங்கள் வரைஞ்சி முடிங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க என்ன பண்ணுறது, இந்த ஓவியத்தை வச்சுட்டு நானே என் முகத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்ன ஒருத்தங்க இந்த ஓவியத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த ஓவியம் அது இன்ஸ்பிரன்ஸ் பண்ணிச்சு. மற்றபடி எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஓவியத்தையுமே நினச்சதில்ல. அது அவங்கள போய் சேருது. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். நிச்சயமா எல்லா ஓவியங்களுமே பிரமிப்பு தான். ஏன்னா வரைஞ்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே தலைவர்கள் நம்ம பார்த்து உயர்ந்தவங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஓவியங்கள் மாதிரி உங்களுடைய படைப்புகளும் பேசப்படணும். மறுபடியும் நீங்க தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய படங்களை இயக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை
புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.